Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. காலம் சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 20வது வருட ஞாபகார்த்த தினம் இன்றாகும். கொழும்பு புதுக்கடையில் உள்ள அன்னாரின் உருவச்சிலைக்கு அருகில் நினைவு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன் பொது அரசியல்வாதிகள் பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். காலஞ்சென்ற முன்னாள் ஜனாதிபதியின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்த பின்னர் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மகா சங்கிராமයක් விஜயகிராஹீவ அவசான் වී இன்று நாட்டில் சமாதானம் மலர்ந்துள்ள வேளையில் இன்று அதிகளவான மக்கள் ஏன் இன்று மகிழ்ச்சியின்றி வாழ்கின்றனர்? இங்கு ஏதாவது குறைபாடுகள் காணப்படுவதாக நாம் நினைக்கின்றோம். சமாதானத்தின் பிரதிபலன்கள் இன்று மக்களுக்கு கிடைக்கவில்லை. வாழ்க்கை சுமை அதிகரித்துள்ளது. குடும்பங்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளனர். සහනශීලී මානසිකත්වයකින් නොසිටින්නේ. இங்கு மேலும் கருத்து வெளியிட்ட தாஞ்சா திலක උතුරේ සමහරු කියන 13 වෙනි සංශෝධනයේ මදිලු 13வது அரசியலமைப்பு திருத்தம் போதாது என வடக்கில் சிலர் கூறுகின்றனர். மாகாண சபை முறை போதாது எனவும் அவர்கள் கூறுகின்றனர். எனினும் அது அதிகம் என தெற்கில் சிலர் கூறுகின்றனர். அரசாங்கத்தின் சிலர் 13வது அரசியலமைப்பை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். எனினும் ரணசிங்க பிரேமதாச 13வது அரசியலமைப்பிற்கு அப்பால் செல்லும் எவ்வித விடயத்தையும் கூறவில்லை. வடக்கு கிழக்கில் தனி ராஜ்யம் அமைக்க முயற்சி செய்த வேளையில் ரணசிங்க பிரேமதாச என்ன செய்தார்? சர்வதேச அமைதி காக்கும் படையையும் கவனத்திற்கொள்ளாது பாராளுமன்றத்துக்கு தேவையான ஒதுக்கீடுகளை வழங்கி மாகாண சபையை கலைத்தார். அதனை விடுத்து மாகாண சபை முறைமையை கலைக்க செல்லவில்லை. காலஞ்சென்ற முன்னாள் ஜனாதிபதி காசி வேண்டி நேற்று ஸ்ரீ சுச்சரித்த மண்டபத்தில் சமய நிகழ்வுகள் இடம்பெற்றன. இன்று காலை ஹுனுப்பிட்டிய கங்காராம விகாரையிலும் சமய வழிபாடுகள் நடைபெற்றன.